இயேசு எண்ணுகின்ற நோன்பு சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. இன்றைய நடைமுறைக்கேற்றவாறு சிந்திக்கின்ற போது முதலிலே வெள்ளிதோறும் உண்ணா நோன்பு, உணவின் அளவை குறைத்து ஏழைகளுக்கு உதவலாம், அது உடலுக்கு நலம் தரும். இரண்டாவது வெள்ளிதோறும் புலால் நோன்பு, இறைச்சியை தவிர்த்து வெள்ளத்தினால் மீண்டும் எழ முடியாத மக்களுக்கு உதவலாம். மூன்றாவது வெள்ளிதோறும் ஊடக நோன்பு, வெள்ளிதோறும் அலைபேசி தொலைக்காட்சிக்கு கொடுக்கும் நேரத்தினை நோயாளிகளை சந்திக்க பயன்படுத்தலாம். நான்காவது வெள்ளிதோறும் சொல் நோன்பு, இழிவான சொற்களை தவிர்த்து அறிவான சொற்களை பேசலாம். இதுவே சிறந்த நோன்பு என்று இன்றைய நடைமுறை பின்னணியில் கற்றுக் கொடுக்கிறார். நாம் எத்தகைய நோன்பை பின்பற்றப் போகிறோம்? அதன் பயனாக எத்தகைய மாற்றத்தை பெறப்போகிறோம்? சிந்திப்போம்.